வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. அடுத்த 3 நாட்களில் வடமேற்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை இன்று காலை வரை இயல்பை விட 87% கூடுதலாக பெய்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நீட் மறுதேர்வு நடத்த உத்தரவிட முடியாது என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு திட்டவட்டம். பெருமளவு முறைகேடுகள் நடந்தது உறுதியானால் மட்டுமே மறுதேர்வு நடத்தப்படும் என கருத்து. நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக சென்னை ஐஐடி குழு அளித்த அறிக்கையை நிராகரித்தது உச்சநீதிமன்றம். ஆய்வறிக்கை தயாரித்த இயக்குநர் தேசிய தேர்வு முகமையில் உறுப்பினராக இல்லை என மத்திய அரசு வாதிட்ட நிலையில் நிராகரிப்பு. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலவரம் தொடர்பாக தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா தலைமையில் இன்று மாலை ஆலோசனை. டிஜிபி, உள்துறை செயலாளர், சென்னை மாநகர காவல் ஆணையர் உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்க உள்ளதாக தகவல். பொது விநியோக திட்டத்தில் துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் கொள்முதல் செய்வதற்கு டெண்டர் கோரியது தமிழ்நாடு அரசு. டெண்டர் கோரும் நிறுவனங்கள் ஜூலை 27ஆம் தேதிக்குள் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தல். தூத்துக்குடி மாவட்டத்தில் பசுமை ஹைட்ரஜன் அலகு அமைக்க 36,238 கோடி ரூபாயை முதலீடு செய்யும் சிங்கப்பூர் நிறுவனம். சுமார் 1,500 வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் எனவும் தகவல். தமிழ்நாடு மீனவர்களும் இந்திய குடிமக்கள் என்பதால் அவர்களின் பாதுகாப்பும் மிக முக்கியமானது. மீனவர்களை பாதுகாக்க மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை விரைந்து எடுக்கும் என நம்புவதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து. ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் நவாஸ்கனி வெற்றி பெற்றதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. சுயேட்சையாக போட்டியிட்ட முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மனு தாக்கல். பிரிந்து சென்றவர்கள் இணைய வேண்டும் என்றுதான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொள்ளும்படி எடப்பாடி பழனிசாமியிடம் கேட்கவில்லை என ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. கறந்த பால் மடி புகாது, கருவாடு மீன் ஆகாது என்பதை போல் அதிமுகவில் சசிகலாவிற்கு எப்போதும் இடமில்லை என ஆர்பி உதயகுமார் திட்டவட்டம். சசிகலா மேற்கொண்டுள்ளது சுற்றுப்பயணம் அல்ல, சுற்றுலா பயணம் என்றும் விமர்சனம். நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் சரி, அவர்கள் மிகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் விழிப்புணர்வோடும் இருக்க வேண்டிய தருணம் இது என்பதை நான் தெரிவித்துள்ளேன். அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மேலும் ஒரு வழக்கில் கைது. கொலை, மிரட்டல் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வரும் நீர்வரத்தின் அளவு வினாடிக்கு 36,000 கன அடியாக அதிகரிப்பு. கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தல். தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளில் இருந்து காவிரியில் 65,500 கன அடி தண்ணீர் திறப்பு.
காவிரி கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். தொடர் கனமழை காரணமாக திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே அமராவதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. திருப்பூர் நொய்யல் ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு. நல்லம்மன் கோவிலுக்கு செல்லும் பாலம் நீரில் மூழ்கியதால் பொதுமக்கள் செல்ல தடை விதிப்பு. ₹40 கோடி பணப்பரிமாற்றம் நடந்தது எதற்காக என ஜாபர் சாதிக்கிடம் 2வது நாளாக அமலாக்கத்துறையினர் கிடுக்குப்பிடி விசாரணை. சட்டவிரோத பணம் மூலம் வாங்கிய அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் எங்கே எனவும் கேள்வி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான மலர்கொடியை அதிமுகவிலிருந்து நீக்கி நடவடிக்கை. கட்சிக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் செயல்பட்டதால் அனைத்து வகை பொறுப்புகளில் இருந்தும் நீக்குவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. சென்னை மாநகராட்சியில் மேற்கொள்ளப்படும் பணிகள் அனைத்தும் விரைவில் முடிக்கப்படும். பள்ளி மாணவர்களுக்கு சுற்றுலாவை தொடங்கி வைத்த பின்னர் மேயர் பிரியா பேட்டி. வைத்திருந்தோம். ஆனா கடந்த முறை நம்ம வரலாறு காணாத மழை இருந்தது. யாருமே அந்த அளவுக்கு மழை வரும்ன்றது எதிர்பார்க்க முடியல. இயற்கை யாராலுமே நம்ம நியமிக்க முடியாது, ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் தான் கடந்த ஆண்டு நடைபெற்றது. இந்த ஆண்டு கடந்த ஆண்டை முன்னேற்க வச்சு இந்த ஆண்டு மிகவும் விரிவாக பணிகள் மேற்கொள்ளப்பட்டது.